Hi, hello and welcome to Skillet. இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக் கிராமர் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் let us begin with a simple topic. What is grammar? Okay, கிராமர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். So before we start with the topics, let me introduce what is grammar in a very simple sentence. Okay, so what is a grammar? Grammar is a system and structure of a language. அதாவது கிராமர் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா சிஸ்டம். அதை நம்ம எப்படி ப்ராப்பராக கற்றுக்குறோம், அதை எப்படி பேசுகிறோம், அதை எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுதான் நம்ம கிராமர் அப்படிங்கிறோம். அந்த கிராமரை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராப்பரான லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம், பேசுகிறோம் அண்ட் எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேட், பிளாக், த, இஸ். ஸோ இதில் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் பார்க்குறீங்க. மேபி அ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தட் we will see it later. பட் ஹேட்னா எல்லாருக்கும் தெரியும். ஹேட்னா என்ன? ஒரு தொப்பி இல்லையா? ஸோ பிளாக் அப்படிங்கிறது ஒரு கலர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் இருக்குது, ஜம்பிள்டாக இருக்குது. இது நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்குது. அதாவது தி ஹேட் இஸ் பிளாக், இந்த ஹேட்டோட கலர் பிளாக், இந்த ஹேட் பிளாக் கலர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் கிடைக்குது இல்லையா? ஸோ ஹேட், பிளாக், த, இஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம மிக்ஸ்அப் பண்ணி போட்டிருக்கிறோம். அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டமையும் ஸ்ட்ரக்சரையும் க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜை நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது இந்த லாங்குவேஜை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம். ஸோ வி ஆர் யூஸிங் இட் இன் அ ரைட் வே. ஸோ இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக பேசுகிறோம் அண்ட் எழுதுகிறோம். ஸோ இதுதான் கிராமர் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். Are you clear? ஸோ இந்த கிராமரில் நிறைய பஞ்சுவேஷன்ஸ் இருக்குது. பஞ்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு பீரியட்ஸ், ஒரு கொஸ்டின் இல்லைன்னா எக்ஸ்க்ளமேட்ரி மார்க், காமா, செமிகாலன் அண்ட் நிறைய விதமான பஞ்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே 3 பஞ்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பீரியட்ஸ். go at the end of normal statements. அதாவது தி ஹேட் இஸ் பிளாக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதோட எண்டில் ஒரு புள்ளி வைக்கிறோம் இல்லையா? ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அதுதான் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிராமரில். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது. இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் மார்க் எக்ஸாம்பிளாக பார்த்தா, கொஸ்டின் மார்க் ஆர் பிளேஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் விச் போஸ் எ டைரக்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின். அதில் எண்டில் இந்த கொஸ்டின் மார்க்கை போட்டால் மட்டும்தான் இது ஒரு கம்ப்ளீட், கரெக்ட், மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அந்த கொஸ்டின் மார்க் போடலைன்னா இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. It is an incorrect sentence according to the grammatical structure or system. So what is your name அப்படின்னு மட்டும் எழுதிட்டு அதில் கொஸ்டின் மார்க் போடலைன்னா அது ஒரு கொஸ்டினாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ கிராமட்டிக்கலி ராங். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டின் மார்க் அதில் எண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். அதை போட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்ஸை நம்ம மிஸ் பண்ணினாலும் இந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி ராங் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்படும். எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். Exclamation marks are placed at the end of a sentences which express strong emotions. For example, what a pretty flower, what an amazing view அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு சர்ப்ரைஸாக இல்லைன்னா ஒரு ஷாக்கிங்காக நம்ம சொல்கிறோம். இந்த ஷாக்கிங், சர்ப்ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு சென்டென்ஸோட எண்டில் ஒரு ஆச்சரியக்குறி, அதாவது எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடணும். அப்போ தான் இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் அ பிரிட்டி ஃப்ளார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டால் தட் வில் சேஞ்ச் இன்டு அனதர் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் அ பிரிட்டி ஃப்ளார் அப்படின்னு நம்ம அதை சர்ப்ரைசிங்காக ஒரு அழகாக வர்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அது கொஸ்டின் மார்க் போடக்கூடாது, அதுக்கு பதில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி எந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், கொஸ்டின் மார்க் எந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், எப்போ ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும், எப்போ காமா யூஸ் பண்ணணும், எப்போ செமிகோலன் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே கிராமரில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா அந்த பேட்டர்ன் இல்லை கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது ஈவன் த பஞ்சுவேஷன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆர் யூ கிளியர்? ஸோ நவ் I hope you are very clear with what is grammar in simple words. So grammar is the system and structure of a language. For example, the hat is black with a full stop. Okay, then it is a complete meaningful sentence.